Hey guys, welcome to Cinematics. சித்தார்த் மாதவன், நயன்தாரா அண்ட் மீரா ஜஸ்மின் ஆக்டிங்கில் சசிகாந்தோட டைரக்ஷனில் உருவான டெஸ்ட் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 25 minutes. டெஸ்ட் மூவியோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. செம்ம டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயராக இருக்கிற சித்தார்த் கொஞ்சம் மந்தாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதால ரிட்டையர் ஆக சொல்கிற கிரிக்கெட் கவுன்சில். இன்னொரு பக்கம் சயின்டிஸ்டாக வர மாதவன் தன்னோட ஹைட்ரோஃபியூல் ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்காக கடன் வாங்கி அதுக்காக கஷ்டப்படுறாரு. அவங்க ஒய்ஃப் நயன்தாரா குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டல், IVF ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டில் இருக்காங்க. இப்படிப்பட்ட 3 கேரக்டரும் மீட் பண்ணும்போது தன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வர போகிறாங்க அப்படின்றது தாங்க இந்த டெஸ்ட். ஆஸ் அ ரைட்டிங்காக பார்க்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குங்க. ஒரு மனுஷன் செல்ஃபிஷாக யோசிக்கும் போது எவ்வளோ கொடூரமான மிருகமாக மாறுறான்னு நல்லாவே காமிச்சிருக்காங்க. பட் அதை ஸ்டேஜிங் பண்ணும்போது வியூவர்ஸ்க்கு இன்னுமே கொஞ்சம் கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாம். நிறைய சீன்ஸில் சினிமா லிபர்ட்டியை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. கிளைமேக்ஸுமே ஒரு ரஷ்அப்பில் கொண்டு போயிட்டாங்க. தென் கேரக்டர் ஆர்க்லாம் நல்லாவே ஒர்க் ஆயிருக்குங்க, எக்ஸப்ட் ஃபார் நயன்தாரா. அவங்க பிஹேவியர் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கான கேரக்டர் ஆர்க் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம். பட் மாதவன் அண்ட் சித்தார்த்துக்கு அந்த பாயிண்ட் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆஸ் அ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்டிங்னு பார்க்கும்போது மாதவன் அவர் கேரக்டரை செமையாகவே பண்ணியிருந்தாருங்க. கேரக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அவர் ஆக்டிங்லாம் நல்லாவே வெளிப்படுத்தியிருந்தாரு. சித்தார்த்தன் நயன்தாரா சப்டிலாக இருந்தாலும் அவங்க ஆக்டிங் சிறப்பாகவே இருந்துச்சுங்க. இவங்களுக்கு அடுத்து மீரா ஜஸ்மின் அண்ட் காளி வெங்கட்னு எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. சக்தி ஸ்ரீ கோபால் மியூசிக்கில் பிஜிஎம்லாம் ஓகேவாக இருந்தாலும் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாகவே தாங்க இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சாங்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கராக தான் அமைஞ்சிருக்கு படத்தில். ஓடிடின்றதால ஓட்டி விடுற மாதிரி தாங்க இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் அவர் சைட்ல இருந்து ஒரு இன்டென்ஸான படத்தையே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காருங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. அண்ட் எடிட்டிங்குமே ஒரு சுவாரஸ்யமான கட்ஸ் கொடுக்கவே முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லோ மூவிங்கில் தாங்க படம் போகுது. அந்த மாதிரி உள்ள லென்த்தி ஷார்ட்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தா படம் இன்னுமே கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்திருக்கும். டயலாக்ஸ்லாம் ரொம்ப அழுத்தமாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சுங்க. இது ஒரு கேரக்டர் ஸ்டடி பற்றின படம்ன்றதால ஒரு கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி நம்மளால டயலாக்ஸ் மூலியமாக சுலபமாக புரிஞ்சுக்க முடியுது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர்ஃபுல் டயலாக்ஸ் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங் இன்னுமே கன்வின்சிங்காக பண்ணியிருக்கலாங்க. கிளைமேக்ஸை கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். மியூசிக்கில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கணும். மூவி டியூரேஷனை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஓவராலாக செல்ஃபிஷ்னஸோட டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீமை தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்க வேண்டிய படம் தாங்க இது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் OTTயில் டைரக்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த கேரக்டர் டெஸ்ட் ஆஃப் டெஸ்ட். Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.